பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. அம்மா எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் ராசிகளில் 12 வகையான ராசி இருக்கு இல்லையா, அதில் அவங்க ராசியில் ஒரு மனிதனுக்கு 2 ராசி வரவே வராது, ஒரு ராசி தான் வரும். அதே மாதிரி நட்சத்திராதிபதியும் ஒரு ராசி தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ராசிநாதத்துக்கு உள்ளேயும் 3 நட்சத்திர அதிபதிகள் அடைப்பட்டு இருப்பாங்க, மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்படி இருக்கும்போது மேசராசி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பரணி நட்சத்திரமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் மேசராசி தான் இருக்கும். அதே சமயத்தில் அது எல்லாரும் ஒரே நாளிகையில் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஒரு நொடி பொழுது மாறும்போது அவங்களுடைய கிரக பலனே எல்லாமே மாறிவிடும். அதே சமயத்தில் இப்போ ராசி 12 ராசிகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒன்றாவது பாவாதிபதியும் பலாபலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். பலாபலன்களையும் நம்ம பார்க்கும்போது 1ஆம் ராசியானது சந்திர ராசிக்கு அதிபதியாக மேச ராசி இருக்காங்க. மேச ராசி அப்படின்னாலே பார்த்துக்கிறோங்க, அது 1ஆம் பாதத்தில் போய் விழுகும். அப்போ 1ஆம் பாதத்தில் போய் விழுகும்னா அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 ராசியும் மேச ராசிக்குரியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆளுக அப்படின்னு பார்த்தா, மேசராசியில் பிறந்தவங்க தாய் தரப்பை பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை தாய் தகப்பன் கஷ்டத்தில் இருப்பாங்க. தாய் தகப்பில் சொல்லுவாங்கள்ல, இந்த குழந்தை பிறந்து தான் நம்மளை வாழ வலிச்சிச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இந்த குழந்தை நல்லா கழுத்து நீளமானது, கை காலெலாம் நீளமானது, ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தையாக இருக்கும். அன்புக்கு இயங்கக்கூடிய குழந்தையாக இருக்கும், அன்பை சார்ந்து இருக்கும். இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப இறைவனுக்கிட்ட பிரார்த்தனைகள் நிறையா வைப்பாங்க. ஒரு மனதுக்குள்ள பயந்த சுபாவம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க, முரட்டு சுபாவம் மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட அன்பு வச்சா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, எதையும் கொடுக்க தயாரான நிலையில இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கேவலமாக மற்றவங்கள அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியாது. அதனால் இவங்க தனி ரகமாகவே இருப்பாங்க. சொந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே தன்னை போல் இவங்களுடைய புத்திய கூர்மையை கொண்டு வருவாங்க. இவங்களை படிக்க வச்ச அரசியல்லையும் இது பெரிய மற்றவங்களே ஆளும் திறனை உடையவர்கள், மற்றவங்கள ஆளக்கூடியவங்க. அதே மாதிரி ரொம்ப கோபங்கள் அதிகமாக இருக்கும். இல்லாமல் ரொம்பவும் வேதனைக்குரியவங்களாகவும் வெளியே உள்ளதை காட்ட மாட்டாங்க. அது மாதிரி ஆபரண ஆடைகளெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப தேவை. தனக்கு மதிப்பு வேணுங்கிறதுக்காக நகைகளெல்லாம் கூட அதை விற்றுட்டு அதை நகை பின்னாடி பண பின்னாடியும் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறது இல்லாமல் தனக்கு கௌரவம் தன்னுடைய யார் வீட்லேயும் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க சீக்கிரமாகவே காதல் வசப்படக்கூடியவங்க. ஆசைகளை நினச்சதும் உங்களுக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல சங்கீதங்கள், கீர்த்தி இதுகெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நபர்கள் குடும்பத்தையே முக்கியமாக தாயை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. தாயை சார்ந்து இருப்பாங்க, சகோதரர்கள் எல்லாம் சார்ந்திருப்பாங்க. ஆனால் இவங்க செய்யணும், அவங்க மேலே குதிரை சவாரி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. தெய்வத்தொண்டு முக்கால்வாசி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்வத்தொண்டு ரொம்பவும் புரிவாங்க. தெய்வத்துக்கிட்ட தன்னை அர்ப்பணம் பண்ணக்கூடிய, தெய்வத்தை நெருங்கி போகக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. தன்னையே அர்ப்பணம் பண்ணுவாங்கன்னா பாருங்கள் இந்த ராசி பிறவங்க. அதே மாதிரி இவங்க ராசி எப்படின்னா, மேச ராசி மேடு உள்ள ராசி. மேசம் மேன்மையாக ஆக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரவங்கள்ட்ட யாரெல்லாம் சேர்ந்தாலும் வச்சாலும் பூவோடு சேர்ந்த நார் போல் அவங்களுடைய வாழ்க்கையை சேர்ந்து மணக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா மேச ராசி. ஆனால் அந்த மேச ராசியில் நட்பு வீடு, உச்ச வீடு, பரிவர்த்தனை, ஆட்சி வீடு இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க அவங்க தான் அரசியல் மாதிரியும், கலெக்டரு, பெரிய ஜட்ஜஸ் இந்த மாதிரி பெரிய பதவிகள் இவங்களை தன்னை போலேயே சேரும். அது மாத்திரம் இல்லை, அரசாங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும். ஆனால் இவங்களை சரியான வழியில் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும்.
இவங்களை கரடு முரடாக கொண்டு வந்தால் அந்த வழியில் இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த கரடு முரடான வழியில் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஆனாலும் இவங்க வந்து ஆளக்கூடிய தன்மையில் உள்ளவங்க கண்டிப்பாக இவங்க மேன்மையாக வரணும்னா இவங்களுக்கு ரொம்ப அன்பு தேவை. இவங்களை யாரை சார்ந்து இருக்காங்களோ அவங்களாகவே இவங்க மாறுவாங்க. அதனால் இவங்க குடும்பமான வரையும் நல்லவர்களுடைய பயணம் செய்தால் நல்லதே நடக்கும். இதில் வந்து தாய் வந்து கொஞ்சம் இவங்களை வந்து செல்லம் கொடுத்துருவாங்க. தாய் வந்து முற்றிலும் அவங்க இஷ்டத்துக்கு வளர்கிற மாதிரி விட்டுருவாங்க. தகப்பன் வந்து பயன் இல்லாதவராக ஆயிடுவார். இது இந்த ஜாதகத்துடைய உள்ளவர்கள். இன்றைக்கு வந்து மேசராசியை பற்றி பார்த்தோம். நாளைக்கு ரிஷபராசியுடைய என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் வந்து இந்த ராசியில் உள்ள சில மாற்றங்கள் என்னென்னா, அவங்க பிறப்பின் ரகசியப்படி அவங்க கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய தசாபுத்தி காலங்களில், அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ மேசராசினா செவ்வாவுடைய ஆதிக்கம் தான், செவ்வாய்க்குரியவர் தான் அவர். அப்போ செவ்வாய்க்குரியவர்னா வந்து வேலை வாங்கி கொடுக்கறது, அழகு, நிலம் சம்மந்தப்பட்ட. அதே செவ்வாய் கெட்டு போயிருந்தால், இப்போ வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி சனி பகவான் நல்ல ஒரு பார்வையில், குரு பார்வையிலையோ நல்ல ஒரு ஸ்தானத்துலேயோ இருந்தால் இவங்க வந்து அந்த தசாபுத்திக்கு வரக்கூடிய அந்த காலங்கள் வரும்போது இவங்களை தூக்கி விட்டுருவாங்க. அதுதான் அவங்க ஒரு மனிதன் பிறக்க போது எந்த ராசியில் பிறந்திருக்கானோ அந்த ராசி தசாபுத்தி வேலை செய்யுமானா அது வந்து ஏதோ 100ல் 1 தான் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஆனால் அந்த நவகிரகங்களை ஏதாவது ஒரு கிரகங்கள் 9க்குரியவனாகவும் 10க்குரியவனாகவும் 11க்குரியவனாகவும் இவங்களுக்கு நட்பு பெற்றிருந்தால், பகை இல்லாமல் நட்பு பெற்று உச்சம் பெற்று ஆட்சி பெற்று பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இவங்களை அசைக்க யாருனாலும் முடியாது. இதுதான் மெயினாக கவனிக்க வேண்டியது. எல்லாரும் வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.